Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. தாவேக கொறடாவாக எம்எல்ஏ சபரிநாதன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அரசு கொறடாவாக சபரிநாதன் எம்எல்ஏ நியமிக்கப்பட்டிருக்கிறார். சட்டமன்றத்தில் நாளை பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ள நிலையில் இந்த நியமனம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் கொறடாவாக விருகம்பாக்கம் எம்எல்ஏ சபரிநாதன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தாவேக எம்எல்ஏக்களுடன் முதல்வரும் கட்சியின் தலைவருமான விஜய் இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனையில் ஈடுபடவிருக்கிறார். மேலும் சட்டமன்றத்தில் நாளை பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ள நிலையில் முதல்வர் விஜய் இந்த ஆலோசனையில் ஈடுபடவிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், கூடுதல் விவரம். தமிழக அரசு கொறடாவாக சபரிநாதன் இளைய எம்எல்ஏவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை விருகம்பாக்கத்தில் சேர்ந்த சபரிநாதன் முதல் முறையாக எம்எல்ஏவாகி இருக்கிறார். அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கொறடா என்பது நம்பிக்கை வாக்கெடுப்பில் குறிப்பாக எம்எல்ஏக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தால் அந்த உத்தரவு மட்டுமே கொறடா உத்தரவாக பிறப்பிக்க வேண்டும். அந்த கொறடாவை மீறி எம்எல்ஏக்கள் வாக்களித்தால் அவரை தகுதி நீக்கம் செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. எனவே கொறடா உத்தரவு விப் ஆர்டர் இஷ்யூ என்று சொல்வார்கள். எனவே ஒரு முக்கியமான பொறுப்பு ஒரு நம்பிக்கையான எம்எல்ஏவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். சபரிநாதனை பொறுத்தவரை விருகம்பாக்கத்தில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்ற பிரபாகர் ராஜாவை வெற்றி பெற்றவர். முதல் முறை எம்எல்ஏவுக்கு இந்த வாய்ப்பு ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. குறிப்பாக அவர் விஜயுடைய நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். அதாவது ஏற்கனவே சமூக தளங்களில் ஒரு படம் வெளியானது. குறிப்பாக விஜயுடைய கார் ஓட்டுநர் ராஜேந்திரனுடைய மகன் தான் சபரிநாதன். ஏற்கனவே விஜயுடைய கையில் கை குழந்தையாக இருந்தவர் தான். அந்த புகைப்படங்கள்லாம் கூட வெளியானது. நேற்றைக்கு கூட அவர் எம்எல்ஏவாக பொறுப்பேற்கும் போது கையெழுத்து போடட்டுமா என்று கேட்டு கையெழுத்து போட்டார். அதே போல அவருடைய புகைப்படத்தை விஜயுடைய புகைப்படத்தை வைத்துதான் எம்எல்ஏவாக பதவியேற்கும் போது கையெழுத்து போட்டார். எனவே நம்பிக்கைக்குரிய ஒருவருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இது அமைச்சருக்கு ஈக்குவலான ஒரு பதவியாக பார்க்கப்படுகிறது. அமைச்சருக்கு கொடுக்கப்படக்கூடிய பங்களா, அரசு பங்களா மற்றும் கார் உள்ளிட்ட வசதிகள் இந்த கொறடாவுக்கு கொடுப்பார்கள். கொறடா பார்த்தீர்கள் என்று சொன்னால் எந்த எம்எல்ஏ எந்த நேரத்தில் பேச வேண்டும் என்பன போன்ற விஷயங்கள் இருக்கும். நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கக்கூடிய நிலையில் இந்த கொறடா பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார். கொறடா அரசு தீர்மானத்திற்கு நம்பிக்கை கோரி கொண்டு வரக்கூடிய தீர்மானத்திற்கு ஆதரவு அளித்து எம்எல்ஏக்கள் ஓட்டு போட வேண்டும், தாவாக்காவுக்கு ஆதரவாக ஓட்டு போட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தால் அதை 106 எம்எல்ஏக்களும் குறிப்பாக சபாநாயகர் தவிர அனைவரும் கட்டுப்பட வேண்டும். முதலமைச்சர் உட்பட இந்த அரசு கொறடாவின் கீழ் தான் வருவார்கள். குறிப்பாக முக்கியமான அரசு விவாதங்களில் யார் பங்கேற்க வேண்டும், எந்த உறுப்பினர் எப்போது பேச வேண்டும், சபையில் அனைவரும் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் வந்திருக்கிறார்களா என்பதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பும் அமைச்சருக்கு ஈக்குவலாக தலைமைச் செயலகத்தில் அவருக்கு ஒரு அறையும் அதே போல அரசு கார் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் அவருக்கு கொடுப்பதற்காக சட்டமன்றத்தில் வழிவகைகள் இருக்கின்றன. பாலா, மிக முக்கியமான நியமனத்தை தற்போது பார்க்கிறோம். தற்போது தாவேக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தாவேக எம்எல்ஏக்களுடன் அவர் ஆலோசனையில் ஈடுபடவிருக்கிறார். நாளை சட்டப்பேரவையில் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் நிகழ்வு நடைபெறவுள்ள சூழலில் தாவேக தலைவர் விஜயின் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. அரசு கொறடாவாக சபரிநாதன் எம்எல்ஏ நியமிக்கப்பட்டிருக்கிறார். விருகம்பாக்கம் எம்எல்ஏ என்பது குறிப்பிடத்தக்கது. தாவேக எம்எல்ஏக்களுடன் இன்னும் சற்று நேரத்தில் தாவேக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் ஆலோசனையில் ஈடுபடவிருக்கிறார். நாளை சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது தாவேக தலைவர் விஜய் எம்எல்ஏக்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பது முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது.
Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbadur.